வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ETW அகாடமி. வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகளுக்காக நம்ம ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது தேர்வு 165. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் நம்ம பார்க்குற 65வது டாபிக் இது. நம்ம சேனலில் குரூப் 1 மற்றும் குரூப் 2 பொது அறிவு சிலபஸை ஃப்ரீயாக முடிச்சு தரோம். பாடம் நடத்துறதுல பல வழிகள் இருக்குது. ஒரு போர்டு வச்சு பாடம் நடத்தலாம், ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு பாடம் நடத்தலாம், அப்படியும் சிலபஸ் முடிக்கலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு நான் பரிந்துரைக்கிற வழி என்னென்னா கேள்வி பதில்கள் முறை. இந்த கேள்வி பதில்கள் முறையில் நம்ம சேனலில் சிலபஸ் முடிச்சு தரோம். எப்படின்னா சிலபஸில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்துக்கிட்டு அது எந்தெந்த ஸ்கூல் புக்கிலலாம் இருக்கோ அதையெல்லாம் தொகுத்து வரிசையாக அரேஞ்ச் பண்ணி அதிலிருந்து ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாத மாதிரி கேள்வி கேட்டு 4 ஆப்ஷனும் கொடுத்து அதில் சரியான விடையை தேர்ந்தெடுப்போம். கேள்விகள் சம்பவங்களின் அடிப்படையில் வரிசையாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு கதை மாதிரி அழகாக புரியும். முதல் கேள்விக்கும் அடுத்த கேள்விக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கும். பாடத்துக்கு பாடமும் ஆச்சு, டெஸ்ட்டு போட்டு பார்க்க கொஷினும் ஆச்சு. இது மாதிரி இது வரைக்கும் 164 டெஸ்ட்டுகள் பார்த்துருக்கோம். இது 165வது டெஸ்ட்டு. சிலபஸ் முடிகிற வரைக்கும் இந்த டெஸ்ட்டுகள் தொடர்ந்து பப்ளிக் மோடில் தான் வரும். இதுக்கு முன்னாடி போட்ட டெஸ்ட்டுகளெல்லாம் நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் குரூப் 2 பிளேலிஸ்ட் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கேள்விக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடின உழைப்புக்கு பிறகு தான் இது மாதிரி முழுமையாக தொகுக்கப்பட்ட தேர்வுகள் வருது. ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெஸ்ட் 165 நம்ம பார்க்க போகிறது 10th நியூ சோஷியல் சயின்ஸ் வால்யூம் 1 ஜியாகிரஃபியில் பாடம் 2. பாடம் 1 நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம். இந்த பாடத்திலிருந்து ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாமல் 88 கேள்விகள் எடுத்திருக்கோம். கேள்விக்குள்ள போகலாம். கேள்விகளை நீங்கள் அணுகும் பொழுது நிதானமாக அணுகுங்க. கேள்வியை நான் படிக்கும் பொழுது நிதானமாக தான் படிப்பேன். ஒரு அமைதியான சூழலில் காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு நிதானமாக கேளுங்க. கற்றலில் கேட்டலே மிகச்சிறந்தது. முதல் கேள்வி ஒரு கூற்று காரணமாக இருக்குது. கூற்று: வட இந்தியாவில் குளிர்காலத்தில் கம்பளியினால் ஆன ஆடையை அணிகின்றனர். ஆனால் தென்னிந்தியாவில் குளிர்காலத்தில் கம்பளி ஆடைகள் அணியப்படுவது இல்லை. இந்த கூற்று சரியா தவறா? காரணம்: வட மற்றும் தென்னிந்தியாவில் தட்பவெப்பநிலை மாறுபடுகிறது. இந்த காரணம் சரியா தவறா? என்ன விடை அளிப்பீங்க? விடை: கூற்றும் காரணமும் சரி, காரணம் சரியான விளக்கமே. தட்பவெப்பநிலை மாறுபடுவதால் வட இந்தியாவில் அதிக குளிராக இருக்கும், அதனால அவங்க கம்பளி போட்டுக்கிறாங்க. குளிர்காலமே இருந்தாலும் தென்னிந்தியாவில் அவ்வளோ குளிர் இருக்காது, அதனால நம்ம கம்பளி அதை யூஸ் பண்ணுறதில்ல. சமச்சீர் காலநிலை என்பது வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சமச்சீர் காலநிலை என்பது வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை: பிரிட்டிஷ் காலநிலை. அவ்வளோ குளிராகவும் இருக்காது, அவ்வளோ வெப்பமாகவும் இருக்காது, அதான் அது சமச்சீர் காலநிலை. பின்வருவனவற்றுள் இந்திய காலநிலையை நிர்ணயிக்கும் காரணி எது? பின்வருவனவற்றுள் இந்திய காலநிலையை நிர்ணயிக்கும் காரணி எது? விடை: இவை அனைத்தும். அச்சம் பரவல், பருவக்காற்று, கடலிலிருந்து இந்தியா அமைந்துள்ள தொலைவு, நிலத்தோற்றம், கடல் மட்டத்திலிருந்து உயரம், ஜெட் காற்றுகள், இதெல்லாம் இந்திய காலநிலையை நிர்ணயிக்கும் காரணிகள். இந்தியா டேஷ் வட அச்சம் முதல் டேஷ் வட அச்சம் வரை அமைந்துள்ளது. இந்தியா டேஷ் வட அச்சம் முதல் டேஷ் வட அச்சம் வரை அமைந்துள்ளது. விடை: 8 டிகிரி 4 நிமிடம் வட அச்சம் முதல் 30 டிகிரி 6 நிமிடம் வட அச்சம் வரை அமைந்துள்ளது. இந்தியாவை டேஷ் வட அச்சமான கடகரேகை இரு சமபாகங்களாக பிரிக்கிறது. இந்த கேள்வி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்தியாவை இரு சமபாகங்களாக பிரிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கடகரேகை. அது என்ன வட அச்சத்தில் இருக்கு? அதான் கேள்வி. அது 23 டிகிரி 30 நிமிடம் வட அச்சமான கடகரேகை. அதுதான் இந்தியாவை 2 சம பாகங்களாக பிரிக்கிறது. கடகரேகைக்கு எத்திசையில் உள்ள பகுதிகளில் ஆண்டு முழுவதும் அதிக வெப்பமும் மிக குளிரற்ற சூழலும் நிலவுகிறது. கடகரேகை தான் இந்தியாவை 2 பகுதியாக பிரிக்குது. அதில் எந்த பகுதியில் ரொம்ப அதிக வெப்பமாக இருக்கும், குளிரே இருக்காது? விடை: தெற்கே. நம்ம தான் அது. கடகரேகைக்கு எத்திசையில் உள்ள பகுதிகள்
மிதவெப்ப காலநிலையை கொண்டுள்ளது? ஆப்வியஸா வடக்கே. புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது. இந்த சம்பவத்திற்கு, இந்த நிகழ்விற்கு என்ன பெயர்? வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது. அதனால தான் ஊட்டி கொடைக்கானல்லாம் மலை பிரதேசங்களில் ரொம்ப ஒரு சில்லுன்னு ஒரு கிளைமேட் இருக்குது. சரி, இப்படி வெப்பநிலை குறையுதில்ல, இதுக்கு என்ன பெயர்? அதற்கு பெயர் இயல்பு வெப்ப வீழ்ச்சி அப்படின்னு பேர். இயல்பு வெப்ப வீழ்ச்சி. பின்வரும் வாக்கியங்களில் சரியானதை தேர்க. 4 ஆப்ஷன் இருக்கு. 4 ஆப்ஷனையும் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு தடவை படிங்க. இதுல சரியானது எது? சரியானது ஆப்ஷன் பி. கடற்கரைக்கு அருகில் உள்ள பகுதிகள் கடற்கரைக்கு அப்பால் உள்ள பகுதிகளை விட அதிக மழை பொழிவை பெறுகின்றன. சரிதானே? கடலூர் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எந்த புயலும் எந்த மழையும் கடலூர் தாக்கும். கடலூர் கடலுக்கு பக்கத்தில் இருக்குது. ஆப்ஷன் ஏல நான் என்ன தப்பாக கொடுத்துருக்கேன், அப்படியே உல்டாவாக கொடுத்துருக்கேன். கடற்கரைக்கு அருகில் உள்ள பகுதிகள் கடற்கரைக்கு அப்பால் உள்ள பகுதிகளை விட அதிக வெப்பநிலையை கொண்டுள்ளன்னு சொல்லியிருக்கேன். அது தப்பு. கடற்கரைக்கு அருகில் உள்ள பகுதிகள் கடற்கரைக்கு அப்பால் உள்ள பகுதிகளை விட குறைந்த வெப்பநிலை தான் கொண்டுள்ளன. அடுத்த கேள்விக்கு போகலாம். இந்தியாவில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் எந்த மாதத்தின் மத்தியில் விழுகின்றன? இந்தியாவில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் எந்த மாதத்தின் மத்தியில் விழுகின்றன? மாதத்தின் நடுவேன்னு அர்த்தம். விடை ஜூன் மாதத்தின் மத்தியில். நண்பர்களே, இந்த டெஸ்ட்டில் வர கேள்விகள் எல்லாம் நீங்கள் எழுதி வச்சு படிக்கிறதா நான் ரொம்ப தீர்க்கமாக பரிந்துரைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் சார் எங்களுக்கு எழுத நேரம் இல்லை, இந்த டெஸ்ட் பிடிஎஃப்ல எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறீங்க. இந்த டெஸ்ட் பிடிஎஃப்ல நீங்கள் பெறணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். சார், ஐ நீட் பிடிஎஃப். ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்து எக்ஸாம் வரைக்கும் வரப்போகிற பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஐ நீட் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப்ல நீங்கள் எப்படி பெறணும் அப்படிங்கிற வழிமுறையை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான், நீங்கள் எழுதி படிச்சிங்கன்னா இது அப்சல்யூட்லி ஃப்ரீ. எல்லா வீடியோவும் பப்ளிக் மோடில் தான் இருக்குது. ஆனால் இதை நீங்கள் பிடிஎஃபாக எங்கள்கிட்டேருந்து வாங்கிக்கணும் அப்படின்னா அதுக்கு கட்டணம் உண்டு. அதை எதிர்பார்த்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பது எது? ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பது எது? அதுக்கு பேர் தான் வானிலை. ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் 30 to 35 ஆண்டுகள் சராசரி வானிலையை குறிப்பது எது? ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் 30 முதல் 35 ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பது எது? அதுக்கு பேர் தான் காலநிலை. கொஸ்டின் நம்பர் 11, 12 இந்த 2 கேள்வியிலையும் வானிலைனா என்னென்ன டெஃபினேஷன் இருக்கு, காலநிலைனா என்னென்ன டெஃபினேஷன் இருக்கு. சரிங்களா? இமயமலைகள் எங்கிருந்து வீசும் குளிர்காற்றை தடுத்து இந்திய துணை கண்டத்தை வெப்ப பகுதியாக வைத்திருக்கிறது? இமயமலைகள் எங்கிருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுத்து இந்திய துணை கண்டத்தை வெப்ப பகுதியாக வைத்திருக்கின்றது? விடை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர்காற்றை இமயமலை தடுக்கிறது. எனவேதான் குளிர்காலத்திலும் வட இந்தியா வெப்பமண்டல காலநிலையை கொண்டுள்ளது. இதையே ஒரு கூற்று காரணமாக கொடுக்கலாம். சரிங்களா? குளிர்காலத்திலும் வட இந்தியா வெப்பமண்டல காலநிலையை கொண்டுள்ளது. இதை கூற்றா கொடுத்துட்டு காரணம் இமயமலைகள் மத்திய ஆசியாவிலிருந்து வரும் குளிர்காற்றை தடுக்கிறது அப்படின்னு கொடுக்கலாம். அப்போ கூற்றும் சரி, காரணம் சரியான விளக்கம் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். பின்வரும் எந்த பருவக்காற்று காலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மேற்கு சரிவு பகுதி கனமழையை பெறுகிறது? பின்வரும் எந்த பருவக்காற்று காலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மேற்கு சரிவு பகுதி கனமழையை பெறுகிறது? விடை தென்மேற்கு பருவக்காற்று. பின்வரும் எது மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மலை மறைவு பகுதி அல்லது காற்று மோதா பள்ளத்தாக்கில் அமைந்திருப்பதால் தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் குறைந்த அளவு மழையை பெறுகிறது? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல எந்தெந்த மாநிலங்கள் தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் குறைந்த அளவு மழையை பெறுகின்றன?
விடை இவை அனைத்தும் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாட்டின் பெரும்பகுதிகள் இதெல்லாம் தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் குறைந்த அளவுக்கு மழையை பெறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மலை மறைவு பகுதியில் இதெல்லாம் இருக்கு. சரிங்களா? வேற எப்படி சொல்லலாம்னா இதெல்லாம் காற்று மோதா பள்ளத்தாக்கில் அமைந்திருக்கு. வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? விடை ஜெட் காற்றுகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஜெட் காற்றோட்ட கோட்பாட்டின்படி உப அயன மேலை காற்றோட்டம் வடபெரும் சமவெளிகளிலிருந்து திபெத்திய பீடபூமியை நோக்கி நகர்வதால் உருவாகும் பருவக்காற்று எது? உப அயன மேலை காற்றோட்டம் வடபெரும் சமவெளிகளிலிருந்து திபெத்திய பீடபூமியை நோக்கி நகர்வதால் உருவாகும் பருவக்காற்று எது? தென்மேற்கு பருவக்காற்று. ஜெட் காற்றோட்டங்கள் பின்வரும் எந்த பருவக்காற்று காலங்களில் வெப்பமண்டல தாழ்வழுத்தங்களை உருவாக்குகின்றன? ஜெட் காற்றோட்டங்கள் பின்வரும் எந்த பருவக்காற்று காலங்களில் வெப்பமண்டல தாழ்வழுத்தங்களை உருவாக்குகின்றன? விடை தென்மேற்கு பருவக்காற்று காலங்களிலும் அதே மாதிரி பின்னடையும் பருவக்காற்று காலங்களிலும். அது என்ன பின்னடையும் பருவக்காற்று காலம்? வடகிழக்கு பருவக்காற்று தான் பின்னடையும் பருவக்காற்றுன்னு சொல்லலாம். எனவே விடை என்ன? ஏ அண்ட் சி, ஆப்ஷன் டி. மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற எம்மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. மான்சூன் பருவம் அர்த்தம் என்ற சொல் மௌசிம் என்ற எம்மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. விடை அரபு. அரபு மாலுமிகளால் பருவக்காற்றை குறிக்க முதலில் இந்த மௌசிம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. பருவக்காற்றானது எக்காலத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி வீசுகிறது? பருவக்காற்றானது எந்த காலத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு நோக்கி வீசுகிறது? விடை கோடை காலத்தில். குளிர்காலத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி வீசும். கோடை காலத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு நோக்கி வீசும். சூரியனின் நிலைக்கு ஏற்ப பருவகால இடப்பெயர்ப்பு நிகழ்கிறது என கூறும் கோட்பாடு எது? சூரியனின் நிலைக்கு ஏற்ப பருவகால இடப்பெயர்வு நிகழ்கிறது என கூறும் கோட்பாடு எது? விடை இயங்கு கோட்பாடு. பருவங்களுக்கு ஏற்றவாறு தங்களது திசைகளை மாற்றிக்கொண்டு வீசும் கோள் காற்றுகளை பருவக்காற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் குளிர்காலம் எந்தெந்த மாதம், கோடை காலம் எந்தெந்த மாதம், தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம், இந்தியாவோட மழைக்காலம், சரிங்களா, அது எந்தெந்த மாதம், வடகிழக்கு பருவக்காற்று காலம் எந்தெந்த மாதம் அப்படிங்கிறத நான் இங்கே க்ரீன் கலரில் புல்லட்டின் பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு படிச்சுக்கோங்க. பூமியிலேயே மிக அதிக வறண்ட பகுதி எது? பூமியிலேயே மிக அதிக வறண்ட பகுதி எது? அடகாமா பாலைவனம். குளிர்காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் எந்த ரேகையின் மீது செங்குத்தாக விழுவதால் இந்திய பகுதி சாய்வான சூரிய கதிர்களை பெறுகிறது? குளிர்காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் எந்த ரேகையின் மீது செங்குத்தாக விழுவதால் இந்திய பகுதி சாய்வான சூரிய கதிர்களை பெறுகிறது? சூரியனின் செங்குத்து கதிர்கள் வெகு தொலைவில் உள்ள மகர ரேகையின் மீது விழுகிறது. அதனால தான் இந்திய பகுதி சாய்வான சூரிய கதிர்களை பெறுகிறது. எப்போ? குளிர்காலத்தில். அடுத்த கேள்விக்கு போகலாம். குளிர்காலத்தில் வட இந்தியாவில் ஓர் உயர் அழுத்தம் உருவாகி காற்று வடமேற்கிலிருந்து எந்த பள்ளத்தாக்குகள் வழியாக வீசுகிறது? குளிர்காலத்தில் வட இந்தியாவில் ஓர் உயர் அழுத்தம் உருவாகி காற்று வடமேற்கிலிருந்து எந்த பள்ளத்தாக்குகள் வழியாக வீசுகிறது? சிந்து கங்கை பள்ளத்தாக்குகள் வழியாக வீசுகிறது. குளிர்காலத்தில் தென்னிந்தியாவில் காற்றின் திசை என்ன? குளிர்காலத்தில் தென்னிந்தியாவில் காற்றின் திசை என்ன? கிழக்கிலிருந்து மேற்காக வீசும். குளிர்காலத்தில்
தென்னிந்தியாவில் ஒரு நாளின் குறைந்தபட்ச சராசரி வெப்பநிலை எத்தனை டிகிரி செல்சியஸ்? குளிர்காலத்தில் தென்னிந்தியாவில் ஒரு நாளின் குறைந்தபட்ச சராசரி வெப்பநிலை எவ்வளவு? 22 டிகிரி செல்சியஸ். இதுவே குளிர்காலத்தில் வடக்கு சமவெளியில் 10 டிகிரி செல்சியஸ், பஞ்சாப் சமவெளியில் 6 டிகிரி செல்சியஸ். சூரியனின் செங்குத்து கதிர்கள் இந்திய தீபகற்பத்தின் மீது விழுவதால் வெப்பநிலை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அதிகரிக்கும் காலம் எது? ஆப்வியஸாக நீங்கள் இந்த டெஸ்ட்டை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சூரியனின் செங்குத்து கதிர்கள் இந்திய தீபகற்பத்தின் மீது விழுவதால் வெப்பநிலை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அதிகரிக்கும் காலம் எது? முன்பருவ காற்று காலம், அதாவது கோடை காலம். சரிங்களா? முன்னாடி நம்ம குளிர்காலத்தை பற்றி கேள்வி பார்த்தோம், இது கோடை காலம். அடுத்து முக்கியமான கேள்வி, கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவும் இடியுடன் கூடிய மழைக்கு என்ன பெயர்? கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவும் இடியுடன் கூடிய மழைக்கு என்ன பெயர்? மாஞ்சாரல். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று நார்வெஸ்டர், அதை வேற எப்படி சொல்லலாம்னா கால் பைசாகி அப்படின்னு சொல்லலாம். கால் பைசாகி எனும் தலக்காற்று வடகிழக்கு பகுதியின் எம் மாநிலத்திற்கு இடியுடன் கூடிய குறுகிய கால மழையை தருகிறது? நார்வெஸ்டர் இருக்குல்ல, அது எந்த மாநிலத்திற்கு குறுகிய கால இடியுடன் கூடிய மழையை தருகிறது? விடை இவை அனைத்தும் பீகார், மேற்கு வங்கம் மற்றும் அசாம். இந்திய காலநிலையின் முக்கிய அம்சமாக திகழும் பருவக்காற்று எது? இந்திய காலநிலையின் முக்கிய அம்சமாக திகழும் பருவக்காற்று எது? தென்மேற்கு பருவக்காற்று. இந்தியாவுடைய மழைக்காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று காலம் தான். நமக்கு தமிழ்நாட்டில் அதிக மழை பொழிவை கொடுக்கும் பருவம் எது? அது வடகிழக்கு பருவக்காற்று. சரிங்களா? தென்மேற்கு பருவக்காற்றானது இந்தியாவின் தென் பகுதியில் எப்போது தொடங்குகிறது? தென்மேற்கு பருவக்காற்றானது இந்தியாவின் தென் பகுதியில் எப்போது தொடங்குகிறது? ஜூன் முதல் வாரத்தில். கொங்கண கடற்கரை பகுதிக்கு ஜூன் 2வது வாரத்தில் அது போகுது. ஜூலை 15 அனைத்து இந்திய பகுதிகளுக்கும் இந்த பருவக்காற்று முன்னேறுகிறது, தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் உலகளாவிய காலநிலை நிகழ்வு எது? விடை எல் நினோ. தென்மேற்கு பருவக்காற்றின் விளைவாக தென்னிந்தியாவில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மழை துவக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தென்மேற்கு பருவக்காற்றின் விளைவாக தென்னிந்தியாவில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மழை துவக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது பருவமழை வெடிப்பு என்று அழைக்கப்படுகிறது. தென்மேற்கு பருவக்காற்றின் காரணமாக இந்தியாவின் வெப்பநிலை பெருமளவு குறையும். தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவின் தென்முனையை அடையும் பொழுது 2 கிளைகளாக பிரிகிறது. இதன் ஒரு கிளை டேஷ் வழியாகவும் மற்றொரு கிளை டேஷ் வழியாகவும் வீசுகிறது. விடை அரபிக்கடல் வழியாட்டி ஒரு கிளையும் வங்காள விரிகுடா வழியாட்டி ஒரு கிளையும் வீசுகிறது. தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளை பின்வரும் எதன் மேற்கு சரிவுகளில் மோதி பலத்த மழை பொழிவை தருகிறது? அரபிக்கடல் எங்க இருக்கு? மேற்கு திசையில் இருக்கு. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை. தென்மேற்கு பருவக்காற்றின் எந்த கிளை வடக்கு நோக்கி நகர்ந்து இமயமலையால் தடுக்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் கனமழையை தோற்றுவிக்கிறது? வடக்கு நோக்கி நகர்ந்து இமயமலையால் தடுக்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் கனமழையை தோற்றுவிக்கிறது. அரபிக்கடல் கிளைதான். ஆரவள்ளி மலைத்தொடர் இந்த அரபிக்கடல் கிளை காற்று இருக்கு இல்லையா, அது வீசும் திசைக்கு இணையாக அமைந்துள்ளதால் ராஜஸ்தான் மற்றும் வட இந்தியாவின் மேற்கு பகுதிக்கு மழை பொழிவை தருவதில்லை. காசி, காரோ, ஜெயந்தியா குன்றுகளால் தடுக்கப்பட்டு மேகாலயாவில் உள்ள மவுசின் ராமில் மிக கனமழையை தருவது எது?
விடை தென்மேற்கு பருவக்காற்றின் வங்காள விரிகுடா கிளை. தென்மேற்கு பருவக்காற்றின் வங்காள விரிகுடா கிளை டேஷில் இருந்து டேஷ் நோக்கி நகரும் பொழுது மழைப்பொழிவின் அளவு குறைந்து கொண்டே செல்கிறது. விடை கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி. கிழக்கில் அதிக மழையையும் மேற்கு நோக்கி நகரும் பொழுது மழை குறைஞ்சிக்கிட்டே போகும். தென்மேற்கு பருவக்காற்றின் வங்காள விரிகுடா கிளை டேஷ் மற்றும் டேஷை நோக்கி வீசுகிறது. விடை வடகிழக்கு இந்தியா மற்றும் மியான்மரை நோக்கி வீசுகிறது. இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் எத்தனை சதவீத மழைப்பொழிவானது தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் கிடைக்கிறது? இந்தியாவின் மொத்த மழைப்பொழிவில் தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் கிடைக்கும் மழைப்பொழிவின் சதவீதம் 75. தமிழ்நாடு மலைமறைவு பகுதியில் அமைந்துள்ளதால் தமிழ்நாட்டுக்கு தென்மேற்கு பருவக்காற்று குறைந்த அளவு மழையை தான் கொடுக்கும். தென்மேற்கு பருவக்காற்றானது பின்வரும் எந்த விசையின் காரணமாக திசை மாற்றப்பட்டு வடகிழக்கிலிருந்து வீசுகிறது? விடை கொரியாலிஸ் விசை. எனவேதான் வடகிழக்கு பருவக்காற்றை பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு சொல்றோம். தென்மேற்கு பருவக்காற்று புவி சுழற்சியின் விளைவாக அப்படியே பின்னடைந்து வந்து வடகிழக்கிலிருந்து வீசுகிறது. சரிங்களா? அதனால தான் இதை பின்னடையும் பருவக்காற்றுன்னு சொல்றோம். கொரியாலிஸ் விசை அப்படின்னா புவி சுழல்வதால் ஏற்படும் விசை. இந்த கொரியாலிசிஸ் விசை மூலமாக வடகிழக்கிலிருந்து காற்று வீசும் அந்த நிகழ்வு எப்பொழுது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பரின் இறுதியில். வட கீழை காற்று தொகுதி தோன்றுவதற்கு காரணமாக உள்ள பருவ காலம் எது? வட கீழை காற்று தொகுதி தோன்றுவதற்கு காரணமாக உள்ள பருவ காலம் எது? விடை வடகிழக்கு பருவகாலம். கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் தென் கர்நாடகாவின் உட்பகுதிகள் ஆகியவை வடகிழக்கு பருவகாலத்தில் மட்டும் எத்தனை சதவீத மழைப்பொழிவை பெறுகின்றன? விடை 35% மழைப்பொழிவை பெறுகின்றன. வடகிழக்கு பருவக்காற்றின் விளைவாக நாட்டின் வடமேற்கு பகுதியின் சராசரி வெப்பநிலையானது அக்டோபர் மாதத்தில் 38 டிகிரி செல்சியஸிலிருந்து நவம்பர் மாதத்தில் 28 டிகிரி செல்சியஸாக குறைகிறது. உலகிலேயே மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியான மவுசின்ராமின் ஆண்டு சராசரி மழை அளவு எவ்வளவு? உலகிலேயே மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா மவுசின்ராம் தான். மவுசின்ராமின் ஆண்டு சராசரி மழை அளவு எவ்வளவு? விடை 1141 சென்டிமீட்டர். மவுசின்ராம் எம்மாநிலத்தில் உள்ளது? ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கேள்வி. மேகாலயாவில் உள்ளது. இந்தியாவில் ஆண்டு சராசரி மழை அளவு எவ்வளவு? இந்தியாவின் ஆண்டு சராசரி மழை அளவு எவ்வளவு? 118 சென்டிமீட்டர். எத்தனை சதவீத இந்திய பரப்பு 200 சென்டிமீட்டருக்கும் அதிகமான ஆண்டு மழைப்பொழிவை பெறுகிறது? எத்தனை சதவீத இந்திய பரப்பளவு 200 சென்டிமீட்டருக்கும் அதிகமான ஆண்டு மழைப்பொழிவை பெறுகிறது? 11%. சரிங்களா? 125 முதல் 200 சென்டிமீட்டர் மழையை பெறும் பரப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா 21% தான். 37% நிலப்பரப்பு 75 முதல் 125 சென்டிமீட்டர் மழையை பெறுகிறது. இந்திய பரப்பில் 24% 35 முதல் 75 சென்டிமீட்டர் மழை அளவை பெறுகின்றன. 7% இந்திய நிலப்பரப்பு 35 சென்டிமீட்டருக்கு குறைவாக மழையை பெறுகிறது. மேற்கு கடற்கரை அசாம், மேகாலயாவின் தென்பகுதி, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம் போன்ற பகுதிகள் பெறும் ஆண்டு சராசரி மழையளவு என்ன? 200 சென்டிமீட்டருக்கும் மேல். ஆப்ஷன் சி. ஆண்டு மழை பொழிவு 200 சென்டிமீட்டருக்கு அதிகமாகவும் ஆண்டு வெப்பநிலை, அதாவது ஆண்டு சராசரி வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாகவும் சராசரி ஆண்டு ஈரப்பதம் 70% அதிகமாகவும் உள்ள பகுதிகளில் காணப்படும் காடு எது? அயனமண்டல பசுமை மாறா காடுகள். பின்வரும் எங்கு அயனமண்டல பசுமை மாறா காடுகள் காணப்படுவது இல்லை? அயனமண்டல பசுமை மாறா காடுகள் எங்கு காணப்படுவது இல்லை? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் அயனமண்டல பசுமை மாறா காடுகள் காணப்படாது. கேரளா, கர்நாடகா, அஸ்ஸாம், மேற்கு வங்கம்,
நாகாலாந்து, திரிபுரா, மகாராஷ்டிரா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், மிசோரம், மணிப்பூர் மற்றும் மேகாலயா இங்கெல்லாம் அயனமண்டல பசுமை மாறா காடுகள் காணப்படுகின்றன. அயனமண்டல பசுமை மாறா காடுகளில் காணப்படாத மரங்கள் எவை? சிசம் மற்றும் படாக் காணப்படாது. இந்த வகை காடுகளில் காணப்படும் மரங்கள் ரப்பர், எபனி, ரோஸ் மரம், தென்னை, மூங்கில், சிங்கோனா மற்றும் சிடார். அயனமண்டல பசுமை மாறா காடுகளில் காணப்படும் மரங்கள் வியாபார ரீதியாக பெருமளவில் பயன்படுத்தப்படாததற்கு என்ன காரணம்? விடை போக்குவரத்து வசதியின்மை. ஆண்டு மழைப்பொழிவு 100 முதல் 200 சென்டிமீட்டர் வரையும், ஆண்டு சராசரி வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும், ஆண்டு சராசரி ஈரப்பதம் 60 முதல் 70% உள்ள பகுதிகளில் காணப்படும் காடு எது? அயனமண்டல இலையுதிர் காடுகள். அயனமண்டல இலையுதிர் காடுகளில் உள்ள மரங்கள் எந்தெந்த காலங்களில் வறட்சியின் காரணமாக இலைகளை உதிர்த்து விடுகின்றன? விடை வசந்த காலத்திலும் கோடை காலத்தின் முற்பகுதியிலும். அயனமண்டல இலையுதிர் காடுகளின் முக்கிய மரங்கள் எவை? அயனமண்டல இலையுதிர் காடுகளின் முக்கிய மரங்கள் எவை? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் மிக முக்கிய மரங்கள் தேக்கு மற்றும் சால். அயனமண்டல இலையுதிர் காடுகளில் காணப்படும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மரங்கள் எவை? அயனமண்டல இலையுதிர் காடுகளில் காணப்படும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மரங்கள் எவை? விடை இவை அனைத்தும். சந்தன மரம், ரோஸ் மரம், குசம், மாகு, பாலாங், ஆம்லா, மூங்கில், சிசம் மற்றும் படாக். நறுமண திரவியங்கள், வார்னிஷ், சந்தன எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்களை அளிக்கும் காடு எது? அயனமண்டல இலையுதிர் காடுகள் தான். ஆண்டு மழைப்பொழிவு 50 சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் வரை உள்ள பகுதிகளில் காணப்படும் காடுகள் எவை? அயனமண்டல வறண்ட காடுகள். அயனமண்டல வறண்ட காடுகள் ஒரு டேஷ் நிலை வகை காடாகும். விடை இடைநிலை வகை காடு. அயனமண்டல வறண்ட காடுகள் தமிழ்நாட்டின் எப்பகுதிகளில் காணப்படுகின்றன? அயனமண்டல வறண்ட காடுகள் தமிழ்நாட்டின் எப்பகுதியில் காணப்படுகின்றன? கிழக்கு பகுதியில் காணப்படுகின்றன. அயனமண்டல வறண்ட காடுகளில் காணப்படும் முக்கிய மரங்கள் எவை? அயனமண்டல வறண்ட காடுகளில் காணப்படும் முக்கிய மரங்கள் எவை? விடை இவை அனைத்தும். இலுப்பை, ஆலமரம், ஆவாரம் பூமரம், பலா, மஞ்சக்கடம்பு, கருவேலம் மற்றும் மூங்கில். பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்களை வேறு எவ்வாறு அழைப்பர்? விடை முட்புதர் காடுகள் என்று அழைப்பர். முட்புதர் காடுகள் எங்கே காணப்படும் பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழை பெறும் பகுதிகளில் காணப்படும். மலைக்காடுகள் பின்வரும் எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன? மலைக்காடுகள் பின்வரும் எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன? உயரம் மற்றும் மழையின் அளவு. ஆகவே இவை இரண்டும் என்பது சரியான விடை. இக்காடுகள் மேற்கு இமயமலை காடுகள் மற்றும் கிழக்கு இமயமலை காடுகள் என்று இரண்டாக பிரிக்கப்படுகின்றன. இமயமலையில் 2400 மீட்டர் உயரத்துக்கு மேல் காணப்படும் காடுகள் எவை? இமயமலையில் 2400 மீட்டர் உயரத்திற்கு மேல் காணப்படும் காடுகள் எவை? விடை ஆல்பைன் காடுகள். டெல்டாக்கள், பொங்கு முகங்கள் மற்றும் கழிமுகப் பகுதிகளில் காணப்படும் ஓத அலை காடுகள். டெல்டாக்கள், பொங்கு முகங்கள் மற்றும் கடற்கழிமுகப் பகுதிகளில் காணப்படுவது எது? ஓத அலை காடுகள். இந்த ஓத அலை காடுகள் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? விடை ஓத அலை காடுகள் சதுப்பு நில காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன, டெல்டா காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன, மாங்குரோவ் காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஆகவே இவை அனைத்தும் என்பது சரியான விடை. உலகில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படும் டெல்டா பகுதி எது? கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா. இந்தியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் காணப்படும் காடுகள் எவை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க.
அது கடற்கரை காடுகள் அல்லது கடற்கரை ஓர காடுகள். 2017ஆம் ஆண்டு விவரப்படி இந்தியாவின் மொத்த காடுகள் மற்றும் மரங்களின் பரவல் எவ்வளவு? மொத்த காடுகள் மற்றும் மரங்களின் பரவல் 8,02,088 சதுர கிலோமீட்டர். மொத்த காடுகள் மற்றும் மரங்கள்னு கேட்டால் 8,02,088 சதுர கிலோமீட்டர். இந்த 8,02,088 சதுர கிலோமீட்டருங்கிறது இந்தியாவின் மொத்த பரப்பில் 24.39%. 2017ஆம் ஆண்டு விவரப்படி இந்தியாவின் மொத்த வனப்பரப்பு எவ்வளவு? இந்தியாவின் மொத்த வனப்பரப்பு எவ்வளவு? 7,08,273 சதுர கிலோமீட்டர். இது இந்தியாவோட மொத்த பரப்பில் 21.54%. 2017ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி வனப்பரப்பு அதிகரித்துள்ள மாநிலங்களில் முதல் 5 இடங்கள் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஒடிசா மற்றும் தெலுங்கானா. அதே மாதிரி வனப்பரப்பு குறைந்துள்ள மாநிலங்களில் முதல் 5 இடங்கள் மேகாலயா, திரிபுரா, அருணாச்சல், நாகாலாந்து, மிசோரம். மிசோரமில் தான் ரொம்ப அதிகமாக காடழிப்பு நடக்குது. 531 சதுர கிலோமீட்டர் வனப்பரப்பு குறைந்துள்ளது. கங்கை, யமுனை நதி பாயும் பகுதிகளில் குறிப்பாக காதர் பகுதிகளில் காணப்படும் காடுகள் எவைன்னு கேட்பாங்க. நதி வனப்பகுதி அல்லது ஆற்றங்கரை காடுகள். பசுமையான புதர் தாவரங்கள் மற்றும் புளிய மரங்கள் போன்றவற்றிற்கு பெயர் போன காடுகள் எவை? விடை ஆற்றங்கரை காடுகள். வனவிலங்கு உயிரினங்களின் இரு பிரிவுகள் யாவை? வனவிலங்கு உயிரினங்களின் இரு பிரிவுகள் யாவை? முதுகெலும்புடையவை மற்றும் முதுகெலும்பு இல்லாதவை. உலகில் உள்ள 1.5 மில்லியன் வகை வனவிலங்கு உயிரினங்களில் இந்தியாவில் மட்டும் எத்தனைக்கும் மேற்பட்ட வகை வனவிலங்கினங்கள் உள்ளன? இந்தியாவில் மட்டும் எத்தனை வகைகள் இருக்கு? 81,251 வகைகள் இந்தியாவில் இருக்கு. இந்தியாவில் எத்தனை வகை சிறுத்தை இனங்கள் உள்ளன? இந்தியாவில் மட்டும் 4 வகை சிறுத்தைகள் உள்ளன. இந்தியாவில் எத்தனை வகை பூச்சி வகைகள் உள்ளன? 60,000 பூச்சி வகைகள் உள்ளன. முதுகெலும்பற்றவை 6,500 வகைகள் உள்ளன. மெல்லுடலிகள் 5,000 வகைகள் உள்ளன. மீன்கள் 2,546 வகைகள் உள்ளன. பறவை இனங்கள் 1,228 வகைகள் உள்ளன. ஊர்வன 446 வகைகள். இருவாழ்விகள் 446 வகைகள். மன்னிக்கணும், இருவாழ்விகள் 446 வகைகள் அல்ல, இருவாழ்விகள் 204 வகைகள். நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை குறைவதற்கு காரணம் என்ன? விடை ஆப்ஷன் சி, அதாவது ஏ அண்ட் பி. யூக்கலிப்டஸ் சாகுபடி, அதே மாதிரி வேட்டையாடப்படுதல். பின்வரும் எந்த மாநிலத்திற்கு கலைமான் மாநில விலங்கு அல்ல? எந்த மாநிலத்திற்கு கலைமானானது மாநில விலங்கு அல்ல? அஸ்ஸாமுக்கு கலைமான் மாநில விலங்கு அல்ல. ஆந்திரா, ஹரியானா, பஞ்சாப் இந்த 3 மாநிலத்திற்கும் கலைமான் தான் மாநில விலங்கு. வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை குறித்த பரிந்துரைகளை அரசாங்கத்திற்கு வழங்க நிறுவப்பட்ட அமைப்பு எது? இந்திய வனவிலங்கு வாரியம் 1952. இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிய ஆண்டு என்ன? 1972. நாடுகள் தத்தமது உயிரியல் வளங்களை பயன்படுத்தும் இறையாண்மை அங்கீகரிக்கப்பட்ட உயிரியல் பன்மை மரபு என்ற கருத்தரங்கு எப்போது நடைபெற்றது? 1992 நடைபெற்றுச்சு. இந்தியாவில் உள்ள தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்களின் எண்ணிக்கை முறையே என்ன? இந்தியாவில் எத்தனை தேசிய பூங்காக்கள் இருக்கு, அதே மாதிரி வனவிலங்கு சரணாலயங்கள் எத்தனை இருக்கு? விடை 102 தேசிய பூங்காக்கள், 515 வனவிலங்கு சரணாலயங்கள். நிலம் மற்றும் கடலோர சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க ஏற்படுத்தப்படுவது எது? உயிர்கோள பெட்டகங்கள், அப்படி இல்லைன்னா உயிர்கோள காப்பகங்கள். இந்திய அரசாங்கம் எத்தனை உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது? இந்தியாவில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் இருக்கு? 18. இந்தியாவில் உள்ள 18 உயிர்கோள காப்பகங்களில் எத்தனை காப்பகங்கள்
யுனெஸ்கோவின் மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுகின்றன? 18ல் எத்தனை யுனெஸ்கோவின் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுகின்றன? விடை 11. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மன்னார் வளைகுடா, நந்தாதேவி, நீலகிரி, நாக்ரேக், பச்மாரி, சிம்லிபால், சுந்தரவனம், அகத்தியமலை, பெரிய நிக்கோபார், கஞ்சன்ஜங்கா மற்றும் அமர்கண்டாக். இந்த உயிர்கோள காப்பகங்கள்லாம் யுனெஸ்கோவின் மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுகின்றன. புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1973. இந்த திட்டத்தின் மூலம் மொத்தமாக இருந்த புலிகளின் எண்ணிக்கை 60% உயர்ந்து 1979ல் 3015 இருந்தது. அதே மாதிரி பாரசிங்க மான் இருக்கு இல்லையா, சதுப்பு நில மான், அது காண்டாமிருகம், யானைகள் போன்றவற்றின் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்த்தப்படுற. கஞ்சன்ஜங்கா உயிர்கோள பெட்டகம் எங்குள்ளது? கஞ்சன்ஜங்கா உயிர்கோள பெட்டகம் எங்குள்ளது? சிக்கிமில் உள்ளது. நந்தாதேவி உயிர்கோள பெட்டகம் எங்க இருக்கு? அது உத்தரகாண்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனை உயிர்கோள பெட்டகங்கள் உள்ளன? தமிழ்நாட்டில் 2 இருக்கு. ஒன்று மன்னார், இன்னொன்று நீலகிரி. இந்தியாவில் அதிகபட்சமாக 3 உயிர்கோள பெட்டகங்களை கொண்டுள்ள மாநிலம் எது? அது மத்திய பிரதேசம். எந்தெந்த உயிர்கோள பெட்டகங்கள் எந்தெந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எழுதி வச்சுக்கோங்க. நண்பர்களே, இந்த பிடிஎஃப்பில் நீங்கள் பெறணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு சார் ஐ நீட் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப்பில் நீங்கள் எப்படி பெறணும் அப்படிங்கிற வழிமுறையை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். அடுத்த புவியியல் தேர்வில் நம்ம பார்க்க போகிற பாடம் என்னென்னா 10th சோஷியல் சயின்ஸ் வால்யூம் 1. அதில் நீங்கள் குடிமையியல்னு போட்டிருக்கேன். புவியியல் பகுதியில் பாடம் 3. இந்த பாடத்தை மட்டும் தனியாக கட் பண்ணி ஒரு பிடிஎஃப் லிங்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். புக் இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு அடுத்த தேர்வு எதிர்கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய ETW அகாடமி உங்களை அன்புடன் வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.